உடம்பு இளைக்கணும் அப்படின்னு டயட்ல இருக்கீங்களா? அதிகமா புரோட்டீன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? சோயா உணவுகளை எடுத்துக்கலாம். பார்க்கும்போது சோயா சங்க்ஸ்ல புரோட்டீனும் அதிகம், ஃபைபரும் அதிகம். அதனால செட்டைட்டி இண்டெக்ஸும் ஜாஸ்தி. அதாவது சோயா சங்க்ஸ் சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லா இருக்கும், அதிக நேரம் பசி எடுக்காது. தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டும் சோயா சங்க்ஸ் ஜாஸ்தி. அதாவது சோயா சங்க்ஸ் செரிமானம் செய்யறதுக்கு நம்ம உடம்பானது அதிகமான கேலரிஸை செலவழிக்க வேண்டியதா இருக்கு. அதே சமயம் ஃபேட் கம்மியா இருக்கிறதால சோயா சங்க்ஸ் கேலரிஸும் ரொம்ப கம்மி தான். போட முடியும். வந்துட்டாங்க பாரு, இப்போ வாங்கிக்க போ சரின்னு பார்த்து. ஆமா drink Ambali. We have had 190 kilo person drinking Ambali within 3 months, 81 kilos. So you recommend Ambali or Kambangool on a daily basis? On a daily basis, at least once if you are healthy. If you are sick, 3 times a day. To eat any food, take Ambali first. You have to drink so that it reaches the celiac region. And so you do not want to drink after eating food. You drink Ambali first, then eat your food after 5 minutes. These details are very important. So on an empty stomach as well? Empty stomach. அவலில் எப்போயுமே ஸ்வீட் தான் செஞ்சுருப்பீங்க, அப்படி இல்லைன்னா பாலில் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் ரொம்ப யூனிக்கான ஒரு டேஸ்டியான அவல் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுனா இந்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கப் அவலை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை, அப்படி இல்லைன்னா பச்சை வேர்க்கடலை, ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு 2 முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்துட்டு ஸ்பைசஸும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலை சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக லெமன் அப்புறம் கொத்தமல்லி புளிஞ்சு இந்த மாதிரி இறக்குனீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அவல் முட்டை போகா தயாராகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூனிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ்க்கு கீழே லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். மசூர் பருப்பு தோசை பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு மசூர் பருப்போடு சேர்த்து கடலை பருப்பு, பாசி பருப்பு, அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசி அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், சோம்பு, ஜீரகம், அப்புறம் பெருங்காயம், வத்தல் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பருப்பு தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கிறதுக்கு எண்ணெய் வீட்டில் கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அந்த தோசையை நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பருப்பு வாசனையும் அடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.